சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைக்கிடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைக்கிடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே. பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், புத்திரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைக்கிடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. ஐந்து பேர் சூழ்ந்திடும் காடு, இந்த ஐவர்க்கும் ஐவர் அடைந்திடும் நாடு. முந்தி வருந்தி நீ தேடு, அந்த மூலம் அறிந்திடவா முத்தி வீடு. கடவெளி சித்தர். நான் இந்த ஊர்லயே இப்படியாவது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வழியை பண்ணிட்டு கூடிய சீக்கிரமே நான் அவ கதையை முடிச்சிடுறேன். ஈஸ்வரன் மேல பாரத்தை போட்டுட்டு பேசாம போ, எல்லாம் அவன் பாத்துக்குவான். ஊருக்கு வர போற நல்ல காரியங்கிறதுனால உத்தரவு கிடைக்கிறதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்குங்கன்னு உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். ஐயா, உத்தரவு கேட்கலாமா? கேட்டலாம். குருக்களே, வாங்க நம்பூதிரிவாள், நல்ல சமயத்துல வந்திருக்கள். ஐயா, இவர் கேசவன் நம்பூதிரி, மந்திர தந்திர உபாசகர். 4 வேதமும் ஒரு கத்துப்படி, கூடவே ஆயுர்வேத சாஸ்திரமும் தெரிஞ்சவர்.
இவரோட பரம்பரையே மந்திர தந்திரங்களுக்கு பேர் போனது. நம்ம கோவிலோட மகிமை தெரிஞ்சு 48 நாள் தினமும் இங்க வந்து தரிசனம் செய்ய போறார். எந்த வேளையிலையும் ஒரு மண்டல வழிபாடுங்கிறது அந்த கோவில 1000 தடவை வழிபட்டதுக்கு சமம். ஐயா இந்த ஊர் பிரசிடென்ட். உங்களை மாதிரி பெரியவங்க எங்க ஊருக்கு வந்துட்டு போறது நாங்க செஞ்ச பாக்கியம். அதுவும் நீங்க இந்த நேரத்துல வந்திருக்கிறது கடவுள் சித்தம் தான் போல இருக்கு. நல்லது குருக்களே. எங்க ஊர்ல சக்கரை தொழிற்சாலை புதுசா ஆரம்பிக்க சுவாமி கிட்ட உத்தரவு கேட்க போறோம். உத்தரவு கிடைக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கணும். பாப்பா இப்படி வாமா. இதுல இருந்து ஒரு பொட்டலம் எடு. திருநீர் வந்திருக்கு. சுவாமி உத்தரவு கொடுத்துட்டார். ஐயா, என் அப்பாவோட ஆசை, அவரோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ so much. தம்பி, உங்க நன்றிய சாமி கிட்ட சொல்லுங்க. ஷோர். ஐயா, இந்த விஷயம் அப்பா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் அப்பா ஃபோன் பண்ணா நீங்க எதுவும் சொல்லிக்க வேண்டாம். நானே நேர்ல போய் சொல்லணும்னு பார்க்கறேன். அப்புறம் ஃபேக்டரி ஆரம்பிக்க வேண்டிய வேலையெல்லாம் நான் உடனே ஸ்டார்ட் பண்ணலாம்ல? தாராளமா தம்பி. நானே நேர்ல போய் சொல்லணும்னு பார்க்கறேன். அப்புறம் ஃபேக்டரி ஆரம்பிக்க வேண்டிய வேலையெல்லாம் நான் உடனே ஸ்டார்ட் பண்ணலாம்ல? தாராளமா தம்பி. அப்போ நான் இன்னைக்கு ஊர் கிளம்புறேன் ஐயா. திரும்ப வரும்போது கம்பெனிக்கு இடம் வாங்க சர்வேயர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு தான் வருவேன். சரிங்க தம்பி. என்னோட அப்பா உங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் இங்க சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இப்போ சாமியை உத்தரவு கொடுத்தாச்சு. உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒருத்தருக்கு வேலை கண்டிப்பா நிச்சயம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, அப்போ நான் கிளம்புறேன். ஊருக்கு போனதும் அப்பாவை உங்ககிட்ட பேச சொல்றேன். சரியா? சரிங்க தம்பி. போயிட்டு வரேன். வாங்க தம்பி. எல்லாருக்கும் வரேங்க. வாங்க. தேங்க்ஸ். வரேன். Moms. Yes. Come on. எஸ். சாமி உத்தரவு கிடைச்சாச்சு.
தொழிற்சாலை நம்ம ஊருக்கு வந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு எல்லாரும் கலைஞ்சு போங்க. வா கிளம்புறேன். கிளம்பு. நான் பிரதர்ஷனம் பண்ணிட்டு கிளம்புறேன். நல்லதுங்க. சாமி ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. குருக்களே. சரிங்க, நான் கிளம்புறேன். என்னங்க சாமி உத்தரவு கொடுத்துருச்சு? கல்வெட்டு பாட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா சார்? அப்போ முத தடவை அனுமதி கிடைச்சிருக்கலாமே. எல்லாம் ஈஸ்வரனுடைய திருவிளையாடல். நம்ம ஊர்ல பைப் லைன் போட சாமி அனுமதி கிடைச்சும் அந்த திட்டம் நடக்காம போயிடுச்சே. இது என்ன ஆகும்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம ஊரோட மகிமைய இந்த உலகத்துக்கு உணர்த்ததுக்காக அந்த ஈசன் நடத்துற திருவிளையாடலா இருக்குமோ என்னவோ. ஆக தெய்வ சக்திக்கும் தீய சக்திக்கும் ஒரு விளையாட்டு ஆரம்பமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கலாம். ஐயோ அப்பா. அப்பா கண்மணி, ஒரு குட் நியூஸ். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? உத்தரவு கிடைச்சாச்சுமா. உன் அப்பா சுகர் ஃபேக்டரி எம்டி ஆக போறேன். உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான்ப்பா. ஆனா உத்தரவு நேர் வழியில கிடைச்சதா இல்ல? இல்லம்மா, நேர் வழியில ட்ரை பண்ணி ஒருவேளை கிடைக்காம போச்சுன்னா, நான் சொன்னேன்ல அந்த நம்பூதிரியை பத்தி, அவர் மூலமா தான். தப்பு இல்லையாப்பா? தப்பா இருந்தா யார் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நம்ம கிடைச்சிருக்க கூடாதுல்ல. நம்ம கிடைச்சிருக்குன்னா அப்போ அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்கு. ஏன் பயப்படுற? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க பாரு, தப்பான வழியில உத்தரவு வாங்கினா கூட விஜய் பேருக்கு கிடைக்காத உத்தரவும் அப்பா பேருக்கு கிடைச்சிருக்குல்ல. அப்போ அது என்னோட ராசி தானே. அப்பா, உங்களுக்கு நல்லது நடந்திருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா விஜய் தோத்து போறது எனக்கு பிடிக்கலப்பா. சாரி சாரி சாரி, நான் உங்ககிட்ட அப்படி சொல்லிட கூடாது. ஓகே, எப்படி வச்சுப்போம். என்ன வச்சு மாப்பிள்ளை ஜெயிச்சிருக்காருன்னா மாப்பிள்ளையே ஜெயிச்சதா தானே அர்த்தம். போதுமா? அம்மாடி, இந்த விஷயத்தை பத்தி நீ எதுவும் அத்தாங்கிட்ட சொல்ல வேணாம். மாப்பிள்ளையே நேரா வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே? சரிப்பா, நான் எதுவும் சொல்லல. இன்னைக்கு நைட் நாங்க கிளம்புறோம். நாளை காலைல நேரில் பார்த்து பேசுவோம். ஓகே? சரிப்பா. வச்சுட்டு மாமா. ஓகே. ஏன்டா என்ன போல வந்திருக்க? போன காரியம் என்ன ஆச்சு? கிழவே, அதை என்கிட்ட கேளு. அத நான் சொல்றேன். சொல்லு. என்னமா சொன்ன? சாமினா மனுஷனா மாத்தி பேசணும்னு மாத்தி பேசிட்டாரு. இப்ப என்ன சொல்லுவ? எப்படி எப்படி நம்மளை பார்த்துக்க தெரிஞ்ச சாமிக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட தெரியாதான்னு அப்பா சொன்னார்ல. சாமி ஒரு முடிவு கட்டிடுச்சு. விஜய் சாரையும் என்னையும் வச்சு இந்த ஊரை நல்ல விதமா பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிடுச்சு. நான் பாக்குற நம்ம ஊருக்கு சுகர் ஃபேக்டரி கொண்டு வரலான்னு சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. தெரியும்ல? இவன் சொல்றது நிஜமா? ஆமா பாட்டி, அன்னைக்கு கொடுக்காதது இன்னைக்கு ஏன் கொடுத்துச்சுன்னு தெரியல. ஓஹோ, அதான் அர்ப்பனுக்கு வாழ் வந்து அத்தரத்துல கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆட்டம் போடானாக்கா. ஏண்டா பேராண்டி, ஏதாவது கோக்குமாக்கு வேலை செஞ்சீங்களா என்ன? கிழவி, என்ன பேச்சு பேசுற? நாங்க கோக்குமாக்கு வேலை பண்ணா உங்க சாமி எங்களை சும்மா விட்டுருமா? அது சரி. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பயலுக்கு ரொம்ப தொல்லை பண்றாங்கன்னு அனுமதியை கொடுத்துட்டு பெரிய சிக்கல்ல இழுத்து விட போறான்னு. அது சரி. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பயலுக்கு ரொம்ப தொல்லை பண்றாங்கன்னு அனுமதியை கொடுத்துட்டு பெரிய சிக்கல்ல இழுத்து விட போறான்னு நினைக்கிறேன். கிழவி, உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? நாங்க என்ன இந்த ஊருக்கு நல்லது தானே பண்ண போறோம். நல்லதுன்னா கல்வெட்டுல ஏன்டா அப்படி பாட்டு எழுதிருக்கு? வந்திருக்கிறதுனால இந்த ஊருக்கு சோதனைன்னு என்னைக்கோ எழுதின பாட்டை புடிச்சிட்டு பேசிட்டு இருக்கே கேள்வி. அதுல விஜய் சாரை பத்தி தான் சொல்லியிருக்குன்னு யாராலையாவது நிச்சயமா சொல்ல முடியுமா? விக்ரமையா தான் சொல்றாரு. அவர் சொல்றது உண்மைன்னு யாருக்கு தெரியும்?
கல்வெட்டுல ஏதோ ஒரு மொழியில இருக்கும், அது நமக்கு எதுவும் தெரியாதனால அவர் ஏதோ அளந்து விடுறாரோ என்னவோ. ஆத்தா, இவன் பேச்செல்லாம் ஒரு பொருட்டை எடுத்துக்கிட்டு சாமியும் சித்தரையும் மதிக்காதவங்க விக்ரம் சாரையா மதிக்க போறாங்க? இவங்க என்னத்தை சாதிக்க போறாங்கன்னு போக போக தெரியும் ஆத்தா. ஏய், வழிய விடுறா. எல்லாருக்கும் நினைப்பு நாங்க எப்படி சாதிக்க போறோம்னு. நீ வேணா பாரு கேள்வி, நாங்க சொன்னதை செஞ்சு காட்டுறோமா இல்லையான்னு. உத்தரவு கொடுக்கிற மாதிரி கொடுத்து சாமி உங்களை சிக்கல்ல இழுத்து விட்டுருச்சு. அந்த பட்டணத்துக்காரன் படாத பாடு படப்பாரான் பாரு. நல்லா சொன்ன பாட்டி, நீ வேணா பாரு, கண்டிப்பா அதான் நடக்க போகுது. ஏ ரஞ்சனி, ஊம கனவு காணாத. கல்வெட்டு பாட்டுபடியே வச்சுக்கிட்டாலும் படாத பாடுபட போறது இந்த ஊர் தான். ஜெயிக்க போறது நாங்க தான். ஏய் ரஞ்சனி நில்றி, ரஞ்சனி நில்லு. ரஞ்சனி, நம்ம ஊருக்கு ஃபேக்டரி வந்துச்சுன்னா நான் தான் அதோட GM. ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா வேலை வெட்டி வேணும்னா கூட என்ன பார்த்து ரெஸ்யூம் கொடுக்க சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்படி ஒரு கெட்ட காலம் வரவே வேண்டாம் அண்ணன். போதும், என்னை விடு. ஏய் ரஞ்சனி, ஏண்டி உன்னை சுடுதண்ணி போட சொன்னனே, போட்டியா இல்லையா? போட்டேன் பாட்டி. சொல்ல வேண்டியதானடி. சின்னையா, என்ன? எங்க அக்கா பையன் ஒருத்தன் ஊர்ல வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு அலையறான். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். என்ன பாண்டி, எப்பவுமே அப்பா கூப்பிட்டா வாலாட்டிட்டு போயிடுவ, இன்னைக்கு என்கிட்ட வந்து வாலாட்டுற? சின்னவங்க பெரிய முதலாளி ஆகும் போது உங்களுக்கு விளையாடிக்க வேண்டிய நினைச்சீங்க. பாண்டி, நல்லா பேச கத்துக்கிட்ட, பொழைச்சுப்ப. வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்துறவனுங்களாம் வேலை கேக்குற? ஐயா, உங்ககிட்ட வந்துட்டா அவன் அடங்கி உடங்கி வேலை பார்ப்பாயா. சரி சரி, கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிச்சதும் என்ன வந்து பார்க்க சொல்லு, சரியா? சரிங்கய்யா. டேய், அதான் வேலை தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் தலையை சொறிற? நீங்க பெரிய மேனேஜர் ஆயிட்டா உங்களுக்கு எடுபடியா? நான் வந்துறேன் சின்னையா. எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. சரி சரி, வேலை போட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஊர் பேலெல்லாம் முன்னுக்கு வரணும்ல. சின்னையா, என்ன? என் தம்பிக்கு ஒரு வேலை. அடடடடடடடா, ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி சரி, உன் தம்பி அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு போக சொல்லு. வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உள்ள தள்ளிடுறேன். சரிங்கய்யா, நாளைக்கே வந்து பார்க்க சொல்றேன். கலெக்டோம்ல. எஸ் எஸ் விஜய், மாம்ஸ் எங்க மாம்ஸ் போனீங்க? நம்பூதிரி, அந்த நம்பூதிரி எப்படி மாம்ஸ் கண்டுபிடிச்சீங்க? வந்தாரு, தொட்டாரு, எல்லாமே மாயமா, எல்லாமே நடந்து போச்சு மாம்ஸ். எனக்கு உடனே அந்த நம்பூதிரியை பார்க்கணும். இல்ல வேணாம், இப்ப நாம போய் நம்பூதிரியை பார்க்க வேணாம். ஊருக்கு போயிட்டு வந்து அவர் வீட்லயே போய் பார்ப்போம், அதான் பெட்டர். மாம்ஸ், கர்ட்டசி சேக் ஒரு தேங்க்ஸ் அட்லீஸ்ட் சொல்லணும் இல்லையா? கோயில்ல இருந்து கிளம்பி இருப்பாரு. ட்ரை பண்ணுங்க மாம்ஸ். ஓகே. கமான் கமான். யாரு? கணேசன் சார். கொடு. ஹலோ சுவாமிஜி, நான் தான் கணேஷ் பேசுறேன். சொல்லுங்க கணேஷ். மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசணும்னு பிரியப்படுறாரு, கொடுக்குறேன். சுவாமிஜி, முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். எதுக்கு? சுவாமிஜி, ஆக்சுவலி நேர்ல பார்த்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். கோயில்ல வெயிட் பண்ணியாவது சொல்லியிருக்கணும். அங்க சொன்னா யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கும். நேர்லயும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சடனா அப்பா அப்பாக்கு ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு. அதனால நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. ஊர்ல இருந்து திரும்பும்போது நான் கண்டிப்பா வந்து உங்களை நேர்ல பாக்குறேன். வாங்க. சுவாமிஜி, உங்களோட பவர் என்னன்னு நான் நேர்லயே பார்த்துட்டேன். இனி எங்களோட குரு, கைட், மென்டர் எல்லாமே நீங்க தான். உங்களோட சேவை எப்பவுமே எங்களுக்கு தேவை. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ 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 வெரி மச். நான் உங்களை நேர்ல வந்து சந்திக்கிறேன், சரியா? இனிமே அவர் தான் உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். என்னைக்கு அவர் தூக்கி துபுகடியேறு கீழே போடுவேன்னு யாருக்கு தெரியும்? செல்ஃபிஷான ஆள் தானே நீ. மாம்ஸ், சென்னை போறோம். அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றோம். உடனே இங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு இடம் வாங்குறோம். இன்ஜினியர், சர்வேயர்ஸ் எல்லாரையும் வர வச்சு வேலையை இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்றோம்.
ரைட்? ஆஃப் கோர்ஸ். தேங்க்ஸ் மாம்ஸ். சாமி, இவன் நம்ம கோவில்ல இவனோட அற்ப சித்து வேலையை காட்டிட்டானே, இவனை நாம என்ன பண்ண போறோம்? போலியா வந்த உத்தரவு இதெல்லாம் நடந்தாதானே? ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அடி விழும்போது புரியும்.